Morning, children. இன்னைக்கு நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். The governing body of a company incorporated under Companies Act called board. நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிர்வாக குழு இயக்குநரவை அப்படின்னு சொல்கிறோம். It is a group of individuals called directors elected to represent the views of shareholders of a public limited company and to manage the company affairs by establishing policies and implementing them to achieve the goal. இது வந்து இயக்குநரவை அப்படின்னு சொல்கிறோம். நிறுவனத்தை சரியான வழியில் வழிநடத்த பிரதான பிரச்சனைகள் மீது முடிவெடுக்க அவர்களுக்கு அதிகாரம் அளிச்சிருக்காங்க. இவங்க வந்து they are empowered to take decisions on the major issues to lead the company in the right way. In general, the board is empowered to பொதுவாக ஒரு நிறுவன வாரியம் வந்து அவங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்காங்க. என்ன அப்படின்னா செட் த பாலிசிஸ் கொள்கைகளை அமைக்கிறது, ரீஸ்ட்ரக்சர் த அப்ஜெக்டிவ்ஸ் இலக்குகளை சீரமைத்தல், evaluate the performance of managing director and senior executives நிர்வாக இயக்குனர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் செயல்திறனை மதிப்பீடு செய்தல், then exercise overall direction ஒட்டுமொத்த இயக்கம், adopt bylaws சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளுதல், determine and pay the dividend பங்காதாயம் தொகையை தீர்மானித்தல், issue additional shares கூடுதல் பங்குகளை வெளியிட. In general, the board is responsible for assisting the company in setting broad goals, supporting the management, ensuring the adequate resources available in the company and its utilization. பொதுவாக வாரியம் நிறுவனத்தின் பரந்த இலக்குகளை நிர்வகிப்பதற்கு உதவுகிறது, நிர்வாகத்தை ஆதரிக்கிறது, நிறுவனத்தில் கிடைக்கும் போதுமான ஆதாரங்களை மற்றும் அதன் பயன்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் குழுவில் அடங்கியுள்ள நபர்கள் அப்படின்றத ஜெனரல் ஆப்டிமம் காம்பினேஷன் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணிக்கை. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷால் ஹாவ் an optimum combination of executive and non-executive directors with at least one women director and not less than 50% of the board of directors shall comprise of non-executive directors. இயக்குநர்கள் குழு குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குநருடன் கூடிய செயல்படும் நிர்வாக மற்றும் செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குநர்கள் மற்றும் நிர்வாக இயக்குநர் குழுவில் 50% கொஞ்சம் குறைவின்றி செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குநர்கள் கொண்ட ஒருங்கிணைப்பாக இருக்கணும். When the non-executive director is a chairperson, செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குனர் தலைவராக இருக்கிறப்ப in this case at least 1/3 of the board of directors shall comprise of independent directors, and where the company does not have a regular non-executive chairperson, at least half of the board of directors shall comprise independent directors. குறைந்தபட்சம் 1/3 வந்து செயல் நிர்வாக இயக்குநர்கள் சுதந்திர இயக்குநர்களாக இருக்கணும். கம்பெனிக்கு வழக்கமான செயல் நிர்வாக அல்லாத இயக்குனர் தலைவர் இல்லாத நிலையில் இயக்குனர் குழு உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 50% சுதந்திர இயக்குநர்களை கொண்டிருக்கணும். When the non-executive chairperson is a promoter or is related to any promoter or person occupying management position at the level of board of directors or at one level below the board of directors, செயல் நிர்வாகம் இல்லாத இயக்குநர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப செயல் நிர்வாகம் இல்லாத இயக்குனர் வந்து தோற்றுவிப்பாளராக இருக்கிறப்ப அல்லது அவர் தோற்றுவிப்பாளருடன் தொடர்புகளாக இருக்கிறப்ப அல்லது இயக்குனர் குழுவிற்கு சமமான மட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறப்ப அல்லது இயக்குநர்கள் குழு மட்டத்தில் ஒரு நிலை கீழே இடம்பெற்றிருக்கும் போது. In this case, at least 1/2 of the board of directors of the company shall consist of independent directors. இயக்குனர் குழு உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 50% சுதந்திர இயக்குநர்களை கொண்டிருக்கும். A director is appointed to board of company. ஒரு இயக்குனர் நிறுவனத்தின் குழுவில் நியமிக்கப்படுகிறார். அத்தகைய இயக்குநர்கள் வந்து நிறுவனத்தின் குறிக்கோளை அடைவதற்கு வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So the directors have a different role to play to attain the goal of the company. According to their role, they are differently classified. அவங்களோட ரோல் படி அவங்க வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோல் டைம் டைரக்டர் முழு நேர இயக்குனர். A director is one who devotes the whole of his time of working hours to be a company and has a significant personal interest in the company as a source of his income. நிறுவனத்தின் இயக்குநராக பணிபுரியும் ஒருவர் தனது வேலை நேரம் முழுவதையும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதும் மேலும் இதன் மூலமாக நிறுவனத்திற்கு வருமானம் ஏற்படும் வகையில் குறிப்பிடத்தக்க நேரடி ஆர்வத்தை காட்டுபவரும் முழு நேர இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க. Managing Director MD மேலாண்மை இயக்குனர். A director is one who is employed by the company and has substantial powers of management over the affairs of the company subject to superintendent's direction and control of the board. இயக்குநராக நிறுவனத்தில் பணிபுரியும் ஒருவர் அதிகபட்சமான அதிகாரங்களை கொண்டவருமா
நிறுவனத்தின் நிர்வாகத்தில் அதிக ஆர்வம், அதிகபட்சமான சுதந்திரம் உடையவர். நிறுவனத்தை வழிநடத்துவதற்கும் இயக்குநர்களை கட்டுப்படுத்தவும் உரிமையும் இவருக்கு இருக்கு. மேலாண்மை MDக்கு, மேலாண்மை இயக்குநருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் செயலாக்க இயக்குனர். An executive director is a chief executive officer or managing director of an organization, company or corporation who is responsible for making decisions to complete the mission and for the success of the organization. இவர் நிறுவனத்தின் முதன்மை தலைமை அதிகாரி என்ற பொறுப்பை வகிக்கிறார். இவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா முதன்மை தலைமை அதிகாரி. இவர் நிறுவனத்தின் நோக்க நிலையை அடையும் பொருட்டு தேவையான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் பொறுப்பை வகிக்கிறார். மேலும் நிறுவன வெற்றிக்கு இவர் பங்கு முக்கியமாகிறது. In the globalized business world, the title of president or chief executive officer is used instead of managing director. இதில் இயக்குனர், மேலாண்மை இயக்குனர் அல்லது CEO என்ற வார்த்தைகள் ஒரே பொருள் தரக்கூடிய இணைச்சொற்காக பயன்படுத்தப்படுகிறது. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் செயலாக்கம் இல்லாத இயக்குநர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, a non-executive director typically does not engage in the day-to-day management of the organization, but is involved in policy making and planning exercises. செயலாக்கம் இல்லாத இயக்குநர்கள் நிர்வாக மேலாண்மையில் அன்றாட பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. ஆனால் கொள்கை முடிவுகள் எடுக்கும் போதும் திட்டமிடல் செயல்கள் செய்யும் போதும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். In addition, non-executive directors' responsibilities include the monitoring of the executive directors and acting in the interest of the company stockholders. அது மட்டும் இல்லாமல் நிர்வாக இயக்குநர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பும் பங்குதாரர்களின் நலனுக்காக செயல்படும் பொறுப்பும் இவங்களுக்கு இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். செயலாற்ற இயக்குனரும் செயலற்ற இயக்குனருக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப, an executive can be either a whole-time director or company or a managing director. செயலாக்க இயக்குனர்கள் முழு நேர இயக்குனர் அல்லது மேலாண்மை இயக்குனர்கள் என்ற பெயரில் பணியாற்றுறாங்க. பட் a non-executive director is a director who is neither a whole-time director nor a managing director. செயலாக்கமற்ற இயக்குநர்கள் முழு நேர இயக்குனராகவும் இருப்பதில்லை, மேலாண்மை இயக்குனராகவும் இருக்கிறதில்லை. டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. நிறுவன சட்டம் 2013 படி இயக்குநர்களின் வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, ரெசிடென்சியல் டைரக்டர் இந்திய குடியிருப்பு இயக்குனர். அக்கார்டிங் டு செக்ஷன் 149(3) of the Companies Act 2013, every company should appoint a director who has stayed in India for a total period of not less than 182 days in the previous calendar year. இந்திய நிறுவன சட்டம் 2013 பிரிவு 149 துணை பிரிவு 3 படி ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் கடந்த நாட்காட்டி ஆண்டில் ஒத்த காலத்தில் குறைந்தது 182 நாட்கள் இந்தியாவில் தங்கியிருக்கணும். அப்போதான் இந்திய குடியிருப்பு இயக்குனர் அப்படின்னு சொல்கிறோம். 182 days இந்தியாவில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இந்திய குடியிருப்பு இயக்குனர் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிபெண்ட் டைரக்டர் சுதந்திர இயக்குனர். இவங்க அக்கார்டிங் டு செக்ஷன் 149 subsection 6, an independent director is an alternate director other than the managing director who is known as whole-time director or nominee director. இந்திய நிறுவன சட்டம் 2013 பிரிவு 149 துணை பிரிவு 6 படி இவர் ஒரு மாற்று இயக்குனர் ஆவார். கீழ்கண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 2 சுதந்திர இயக்குநர்களை நியமிக்கணும். Public companies which have paid up share capital 10 crores or more. செலுத்தப்பட்ட மூலதனம் 10 கோடிக்கு அல்லது அதற்கு மேல் உள்ள பொது நிறுவனங்கள் 2 டைரக்டரை நியமிக்கணும். அதே மாதிரி ஒரு பொது நிறுவனம் விற்பனையின் அளவு 100 கோடி அல்லது அதற்கு மேற்கொண்டிருந்தால், பப்ளிக் கம்பெனிஸ் which have turnover 100 crores or more, 100 கோடிக்கு மேலே விற்பனையின் அளவு இருக்கிறதுக்கான நிறுவனம். Then public companies which have total outstanding loans, debentures and deposits of 50 crores or more, ஒரு பொது நிறுவனத்தின் கொடுபட வேண்டிய மொத்த கடன்கள், கடன் பத்திரம், வைப்புகளில் மதிப்பு 50 கோடி அல்லது அதற்கு மேல் இருக்கணும். ஸ்மால் ஷேர்ஹோல்டர்ஸ் டைரக்டர் சிறு பங்குதாரர்களின் இயக்குனர். ஸ்மால் ஷேர்ஹோல்டர்ஸ் கேன் அப்பாயிண்ட் எ சிங்கிள் டைரக்டர் இன் எ லிஸ்டட் கம்பெனி. ஒரு பட்டியலிடப்பட்ட நிறுவனம் ஒரு இயக்குனரை அவர்கள் சார்பாக நியமிக்கலாம். பட் திஸ் ஆக்ஷன் நீட்ஸ் ஏ ப்ராப்பர் ப்ரொசீஜர் லைக் ஹேண்டிங் ஓவர் எ நோட்டீஸ் டு அட்லீஸ்ட் 1000 ஷேர்ஹோல்டர்ஸ் ஆர் 1/10 ஆஃப் த டோட்டல் ஷேர்ஹோல்டர்ஸ். இது 1000 அவர் நியமனம் செய்ய குறைந்தபட்சம் 1000 அல்லது 10ல் ஒரு பங்குதாரர்களுக்கு இது தொடர்பான எழுத்து மூலமான அறிவிப்பு செய்தியை வழங்கியிருக்கணும். தென் நாமினி டைரக்டர் பெயரளவு இயக்குனர். A director nominated by any financial institution in pursuance of the provisions of any law for the time being in force or of any agreement or appointed by any government or any other person to represent its interests. தற்போது நடைமுறையில் சட்டத்தின் கீழ்
நிதி நிறுவனங்கள் நலன் கருதி அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின்படியும் அல்லது மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படியும் நியமிக்கலாம். வந்து should be nominated by any financial institution in pursuance of any law or in terms of an agreement entered into by the company. அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நியமிக்கலாம். could be appointed by the government or any other person. மத்திய அரசு அல்லது இணையான நபர்கள் அதை நியமிக்கலாம். The person or so appointed shall represent the interest of the organization institution which he represents. அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர்கள் நிறுவனத்தின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு செயல்பட வேண்டும். உமன் டைரக்டர், பெண் இயக்குனர்கள். As per section 149 subsection 1A, there are certain categories according to which there should be at least one woman as a director on the board. ஒரு இயக்குனர் வந்து இயக்குனர் குழுவில் குறைந்தபட்சம் ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எவ்ரி லிஸ்டட் கம்பெனி, அனைத்து பட்டியலிடப்பட்ட பொது நிறுவனங்கள், எவ்ரி அதர் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 100 crores rupees ஆர் மோர். எந்த நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட மூலதனம் 100 கோடி அல்லது அதற்கு மேல் இருந்தால், டர்னர் ஆஃப் 300 crores rupees ஆர் மோர், அதனோட விற்பனையின் அளவு 3 கோடி அல்லது அதற்கு மேல் இருக்கும்போது ஒரு பெண் இயக்குனர் இருக்கணும். தென் அடிஷனல் டைரக்டர்ஸ், கூடுதல் இயக்குனர்கள். எனி இண்டிவிஜுவல் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அடிஷனல் டைரக்டர் பை அ கம்பெனி. ஒரு நிறுவனம் ஒரு தனி மனிதனை தேவைப்பட்டால் கூடுதல் இயக்குனராக நியமிக்கலாம். மாற்று இயக்குனர்கள், alternate directors. Alternate directors is appointed by the board of directors as a substitute to a director who may be absent from India and for the period which is not less than 3 months. மாற்று இயக்குனர் இந்தியாவில் குறைந்தது 3 மாதத்துக்கு மேல் இல்லை என்றால் அவருக்கு பதிலாக கூடுதல் இயக்குனர்களை நியமிக்கலாம். The appointment must be authorized either by the articles of association of company or by passing a resolution in the general meeting. அப்படி அது மாதிரி நியமிக்கிறதுக்கு வந்து செயல்முறை விதிகளில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கணும் அல்லது பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் இயற்றி அதை வாயிலாக நியமிக்கலாம். The alternate director is not a representative or agent of original director. இது வந்து மாற்று இயக்குனர் உண்மையான இயக்குனருக்கு முகவரா அல்லது பதிலாக கருதப்பட மாட்டார். Shadow director, a person who is not the member of board but has some power to run it, can be appointed as the director but according to his her wish. நிழல் இயக்குனர், இயக்குனர் குழுவில் இடம்பெறாத ஒருவர் ஆனால் நிறுவனத்தை வழிநடத்த அதிகாரம் உள்ளவர் நிழல் இயக்குனர் அப்படின்னு சொல்றோம். பிற்காலத்தில் அவர்கள் விருப்பப்பட்டால் இயக்குனர்களாக நியமிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தோம். நாளைக்கு நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க. தேங்க்யூ.